பார்ட்னர், சஞ்சீவ் கிளம்பிட்டான். நீங்க கிளம்பி வரலாம் பார்ட்னர். சரி வரேன். கொஞ்சம் பார்த்து போ. எதுக்கு நீ இவ்வளவு ரேஷா ஓட்டுற? இப்படி டிரைவ் பண்றது தான் சஞ்சீவ் த்ரில்லே இருக்கு. யுஎஸ்ல எல்லாம் நான் இப்படி தான் டிரைவ் பண்ணுவேன். இது ஒன்றும் யூஎஸ் இல்ல. நீ பார்த்து கேர்ஃபுல்லா போ. பார்த்து போ. நீ போறத பார்த்தா யார் மேல இடிச்சிருவ போல. அதெல்லாம் நான் யார் மேலயும் இடிக்க மாட்டேன். ரோசா, சாமந்தி, மல்லிகைப்பூ. மல்லிப்பூ, சாமந்தி. ஏய் பார்த்து. ஏய் பூவே. ஏய் பார்த்து போ ஸ்ரீஜா. ஏய் வண்டியை ஸ்டாப் பண்ணி நான் உங்களை இடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் லேசா தான் இடிச்சேன். எதுவும் ஆயிருக்காது. வா. என்னமாச்சு? ஐயோ, என்னம்மா இது? இப்ப நீ வண்டி நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்துன்னு சொல்றேன்ல. அதையும் அந்த காரக்காரன் தான் இடிச்சிட்டு எப்படி போறாமா? என்னாச்சும்மா? பாருமா. யாராவது தண்ணி இருந்தா கொடுங்க. இந்தாம்மா, தண்ணி பாட்டில் கொடுங்க. தண்ணிய குடுமா. இந்தாங்கம்மா, கொஞ்சம் குடிங்க. மெல்ல குடிங்கம்மா, பார்த்து. வயசானவங்க கூட பார்க்காம போயிட்டே இருக்கான். சஞ்சீவ், ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த அம்மா கார் வரது தெரியாம ரோடு கிராஸ் பண்ணா அதுக்கு நானா பொறுப்பு? தப்பு உண்மையிலதான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல வண்டியோட ரேஷா ஓட்டாதன்னு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. நீ அவங்க கிட்ட போய் சாரி கேளு. என்ன சஞ்சீவ், விளையாடுறியா? ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பூக்காரி ஸ்டேட்டஸ் என்ன? என்ன போய் அவகிட்ட சாரி கேட்க சொல்ற? ஐ கான்ட் டு திஸ். என்னாலலாம் போய் கேட்க முடியாது. ஸ்ரீஜா, ஒரு வயசானவங்களை இடிச்சிட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போய் சாரி கேளு போ. முடியாது. எழுந்துறீங்கம்மா. அனு மாதிரி இருக்கே. எழுந்துறீங்கம்மா. பார்த்து எந்திரிமா. பாத்துமா. ஏய் ஸ்ரீஜா, இப்ப நீ அந்த அம்மா கிட்ட போய் சாரி கேட்க போறியா இல்ல நான் போய் சாரி கேட்கவா? சஞ்சீவ் போனா அபிய பாத்துருவானே. நாமளே போவோம். முடிஞ்சா அந்த அபிய அசிங்கப்படுத்திட்டு வருவோம். தெருவுல சுத்துற உனக்கு கார்ல சுத்துற சஞ்சீவ் கேக்குதா? ஓகே சஞ்சீவ், எனக்காக நீ யார்கிட்டயும் போய் சாரி கேட்க வேணாம். நானே கேக்குறேன். ம்
மெதுவா வந்திருக்கலாம்லம்மா. பாருமா எப்படி இடிச்சிட்டு ஏய், போயிட்ட. மெதுவா போக நான் என்ன மாட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன்? கார். ரோட் கிராஸ் பண்றதா இருந்தா நீ தான் பார்த்து பண்ணிருக்கணும். என்னம்மா இடிச்சிட்டு இவ்ளோ திமிரா பேசுற? பூவெல்லாம் கொட்டி இன்னைக்கு என் பொழப்பே போச்சு. ஹே, உன்ன மாதிரி ஏழைங்களுக்கு வயிறு இருக்கலாம், ஆனா வாய் இருக்க கூடாது. இந்தா. பொறுக்கிக்கிட்டு சத்தம் இல்லாம போயிடு. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன, வண்டி முன்னாடி விழுந்து பணம் பறிக்க பாக்குறேன்னு உன் மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும். நில்லு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பேசுற. இங்க ஸ்கூல் பார்க் எல்லாம் இருக்கு. இந்த ஏரியால மேக்ஸிமம் 30 ஸ்பீட் தான் போணுமே. நீ போலீஸ கூப்பிடு, அவங்க உன்னதான் பிடிப்பாங்க. மரியாதையை நம்ம கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு 3rd கிரேட் ஆளு நீ இன்னொரு 3rd கிரேடுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிக்கிறியா? உன்ன நீ யார் அடிக்க பார்த்த தெரியுமா? என்னோட டெய்லரை. அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்களே அடிக்க பாப்பியா? அதுக்காக அவ என்ன அடிப்பா? நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏ, அந்த அம்மா இடிச்சிட்டு அவங்க கிட்ட திமுறா பேசினது ஊமல் தான் தப்பு. அதுக்காக தான் அடிச்சிருப்பா. ஒழுங்கு மரியாதை அந்த அம்மாட்ட சாரி கேளு. சாரி கேட்க போறியா இல்லையா? இப்ப நான் சாரி கேட்கலனா சஞ்சீவுக்கும் எனக்கும் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். சாரி கேட்டு இப்போதைக்கு பிரச்சனையை முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சாரி. உன் பணத்தையும் எடுத்துட்டு போ. சாரிம்மா, அவ இடிச்சதுனால உங்க பூலாம் கீழே கொட்டி வீணா போச்சு. ஒரு நிமிஷம்மா, இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சு ரொம்ப வேற பூ நன்றிப்பா. வாங்கிக்கோங்க. நீ நல்லா இருக்கணும். நான் வரேன்ப்பா. அவ என் கசின், இப்பதான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல சஞ்சீவ். ஏழைங்களுக்கு பணத்தை விட தன்மானம் தான் பெருசுன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வை. சரி, அது விடு. எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்க்க வரியா? இன்னைக்கு வேண்டாம் சஞ்சீவ், இன்னொரு நாள் வரேன். சரி, நீ வா, உன்னை காலை ட்ராப் பண்றேன்.
வான்னு சொல்றேன்ல. ஹபிய டிராப் பண்ணணுமா? ஒருவேளை சஞ்சீவ் ஹபிய வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டான்னு அத்தை கிட்ட காட்டுறதுக்கு பொய் சொல்லி கூப்பிடுறானா? இதை நடக்க விடக்கூடாது. வா. ஏய் ஏய் நில்லு. ஏய் சாரி, அவ பாட்டிக்கு போயிட்டா. பரவாயில்ல சஞ்சீவ், நான் வரேன். ஏய் நில்லு. அட வா அனு. வாமா அனு, வா உட்காரு. அனு வாமா உட்காரு. சந்தோஷ், உன்னை பார்க்க அனு வந்திருக்கா. இதோ வந்துட்டேமா. உட்காருமா. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன சாப்பிட்றானு? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் உங்களையும் மாமாவையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. ம், சொல்லுமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்ல அத்தை. அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அவரு எப்போ என்ன ஆகுமோன்னு பயப்படுறாரு. அதனால அவர் என் கல்யாணத்தை நல்லா இருக்கும் போதே பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதான் நிச்சயத்தை சீக்கிரம் வச்சுக்கலாமான்னு கேட்க வந்தேன். பயப்படாதம்மா, உங்க அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. நீ போன் போட்டு கொடுமா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். இந்தாங்க. அனு சம்பந்தி வீட்டுக்கு போயிருப்பாள்ல? போயிருப்பாங்க. அவ ஃபோன் பண்ணுவா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அனுதாம பண்றா. கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி சம்பந்தி வீட்டுல தான் இருப்பா. அம்மா, அவ சொல்லிட்டு போன மாதிரி சம்பந்தி கிட்ட சொல்லிடுவோம். இது பாருங்க, வேண்டாம். நாம அனு பேச்ச கேட்டு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. நம்பிக்கை துரோகம் பெரிய பாவங்க. வேண்டாம், அவ சொல்றபடிலாம் சொல்லாதீங்க. எனக்கு மட்டும் என்னம்மா அவங்கள ஏமாத்தணும்னு ஆசையா? அம்மா, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தெரிஞ்சோ தெரியாமலோ அவ வாழ்க்கைக்காக ஒரு தப்பு பண்ணிட்டான். இது பாருமா, நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நியாயம் தர்மம் எல்லாம் இதுல பார்க்க வேண்டாம். தப்போ சரியோ அவளுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்றது தான் ஒரு அப்பா அம்மாவா நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் சரி. போனை எடுங்கப்பா. அனுமா, சம்பந்தி வீட்டுல இருக்கியா? ஆமாப்பா, அத்தை உங்ககிட்ட பேசணுமா? குடுமா. வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சம்பந்தி. அனு சொன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அனு பயப்படுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சாமியை வேண்டிக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நமக்குள்ள பேசி வச்சாச்சு. ஆனா சொந்தக்காரங்க வேற எப்ப கல்யாணம் கேக்குறாங்க. நிச்சய வேலையை ஆரம்பிச்சு தேதியை குறிச்சிடலாம்னு நினைச்சேன். நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. என் சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் ஒன்னா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. எங்க மனசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என் சின்ன பையனுக்கு தெரிஞ்சவதான். அந்த பொண்ணை என் சின்ன பையனுக்கு கட்டி வைக்கணும்னு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆசை. அந்த பொண்ணு இதுவரைக்கும் நாங்க பார்க்கல, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை பார்த்து அவங்க வீட்டுல பேசி முடிச்சிருவோம்.
அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒண்ணா நிச்சயம் பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிரலாம். எப்படி பண்றேன்னு பாக்குறேன். சரிங்க சம்பந்தி, நீங்க சீக்கிரமா அந்த பொண்ணை பாத்துருங்க, அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க சம்பந்தி. நல்லதுங்க. அந்த பொண்ணு இன்னொருத்தர் கூட நிச்சயமாகி மணமேடை வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சஞ்சீவ் மேல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? விருப்பம் இல்லாத பொண்ணை தேடி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? அப்படி இல்ல அனு, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா அந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்திருக்காது. அவங்க வீட்டு சூழ்நிலையால தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கணும். இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு சஞ்சீவை தான் லவ் பண்றா. இதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். நானே போய் அவங்க வீட்ல பேசி அந்த பொண்ணை சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சாதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம், இது எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்க எந்த ஒரு க்ளூவும் நம்ம கிட்ட கிடையாது. சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணமே ஆயிடும். அப்படியெல்லாம் நடக்காதுமா. அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. ஐயோ, வழி இருக்கா? என்ன வழியா இருக்கும்?